இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா அதிகாரம் 6 வசனங்கள் 20 முதல் 31 முடிய. லூக்கா அதிகாரம் 6 வசனங்கள் 20 முதல் 31 முடிய. அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவராய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களை எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இது தேவனுடைய வசனம். Praise the Lord. Brothers and sisters, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Today is All Saints Day. இன்றைக்கு விசேஷமாக நம்முடைய லெக்ஷனரியில பார்க்கும்போது பரிசுத்தவான்களுடைய தினம் என்று நாம் ஆசரிக்கிறோம். So we see the altar linen change into white. Significant காரணம் நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். We are saints in Christ. ஆகவே இந்த பரிசுத்தத்தை, கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மில் இருக்கையில இந்த வெள்ளை என்று நம்ம பார்க்கிறோம். White represents God's holiness and we are His children. அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல? Amen. Hallelujah. எவ்வளவு சாட்சிகளை நம்ம கேட்டோம். கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறார். நவம்பர் மாதத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்றைக்கு வாசிக்க கேட்ட பாகம் லூக்கா 6 அதிகாரம் வசனம் 20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்துல அநேகரை அவர் பார்க்கிறார். குடும்பத்தை பார்க்கிறார், தனிநபரை பார்க்கிறார், திரளான ஜனங்களை பார்க்கிறார். சீஷர்கள் அவருக்கு முன்பதாக கூடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் எந்த கண்களிலே பார்க்கிறார் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். The Lord was so desirous of His children and He was looking at them. சீஷர்களை நோக்கி பார்த்து என்று வசனம் சொல்லுகிறது. மற்ற சுவிசேஷ பாகத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசுவானவர் ஒரு உயர்ந்த இடத்திலிருந்து எருசலேமை அவர் பார்க்கும்போது, ஜனங்களை அவர் பார்க்கும்போது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று அவர்களை பார்க்கும்போது மிகவும் மனதுருகி அவர்கள் மேல பாசமாய் இருந்ததை நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த பாகமானது இயேசுவானவர் ஒரு சமமான ஒரு இடத்திலே அவர் கூடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். The context of this text is important. இந்த வசனத்தினுடைய முன்னோனியை நம்ம பார்க்க வேண்டும். அந்த கான்டெக்ட் என்ன? லூக்கா 6 அதிகாரம் வசனம் 17 நம்ம பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமமான ஒரு இடத்திலே நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேர் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளில் நின்று குணமாக்கப்படும்படிக்கும்
யூதேயா தேசத்துக்கு திசைகள் யாவற்றிலிருந்தும், எருசலேம் நகரத்தில் இருந்தும், தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கின்ற கடலோரத்தில் இருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமாக்கப்படைந்தார்கள். அவர்களிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள் என்று வசனம் சொல்லுது. இதுதான் இந்த வசனங்களுடைய முன் வசனங்கள். The context of today's text was Jesus was surrounded by so many people. வெவ்வேறு இடத்திலிருந்து, வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து, வெவ்வேறு வாழ்க்கையினுடைய கட்டத்திலிருந்து அவர்கள் இயேசுவை சுற்றிலும் நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன தேவை? இயேசுவினுடைய தொடுதல். They all just wanted to touch Jesus. இயேசுவை தொட்டாலே போதும். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வந்தது நிமித்தமாக அநேகர் குணப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. That was the atmosphere. இந்த சூழ்நிலையில இயேசு என்ன செய்திருக்கலாம்? அவருடைய சொல்வார்கள PhD மினிஸ்ட்ரி, அவருடைய PhD மினிஸ்ட்ரின்னு சொன்னா preaching, healing, deliverance. வசனத்தை அவரு பிரசங்கிக்கிறார், சுகம் அளிக்கிறார், விடுதலை தருகிறார், PhD. ஆனால் அவர் இந்த சீஷர்கள் அவரை சுற்றிலும் இருக்கிற இந்த சூழ்நிலை கண்ட உடனே அவர்களுக்கு ஒரு எழுப்புதல் ஆராதனை நடத்தாதபடி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை கண்டு அவர்களோடு இருந்து இன்னும் ஆழமான சத்தியங்களை போதிக்க கர்த்தர் அந்த இடத்துல சித்தம் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். Now all of us are gathered from so many different places. இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து, எந்தெந்த சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருந்தும் மட்டுமல்ல, மற்ற தேசங்களிலிருந்து இங்கு கூடி வந்திருக்கிறவர்கள் இருக்கிறோம். Right? That was what was happening. இயேசுனுடைய அந்த சூழ்நிலையில இயேசு அப்படியே he is surrounded by so many people. அநேகர் அங்க இருக்கையில கர்த்தர் அவர்களை நோக்கி பார்க்கிறதை நம்ம பார்க்கிறோம். Looking at his disciples. கர்த்தர் இந்த சீஷர்களை நோக்கி பார்த்து அவர் சொல்லக்கூடிய வசனங்கள் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு The Blessed Life. Do you know that you are so blessed? நீங்களும் நானும் பாக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. Hallelujah. We are so blessed because we are saints in Christ. கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்களாக நம்ம இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஆமென். Blessed are you who are poor, for yours is the kingdom of God. The first blessedness, எழுதிக் கொள்ளுங்க. The first blessedness, blessed in humility. போன வாரத்தினுடைய செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? தாழ்மையின் மேன்மை. The greatness of humility. Actually இந்த பிரசங்கத்தினுடைய முடிவு கட்டத்தில் நான் 7 வசனத்தை வசன குறிப்புகளை கொடுத்து நான் சபையை அங்கத்தினத்தை சொன்னேன். 7 குறிப்புகளை நான் கொடுப்பேன். அதை நீங்க கேட்டு ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பணும்னு நான் சொன்னேன். சிலர் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாம் ட்ரை பண்ற ஆளுங்க, நல்லா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ராத்திரியில ஒரே குடும்பத்துல ஒரு தாயும் ஒரு மகளும் அனுப்புனாங்க. அந்த 7 வசனத்தை வாசித்து அழகா குறிப்பை சொல்லி அனுப்புனாங்க. so encouraged. It was quite funny because ஒரு வசனத்தை அவங்க தவறா சொல்லிட்டு தவறா வாசித்தாங்க. அப்ப அந்த ஒரு வசன குறிப்பு 2 Chronicles chapter 7 verse 14. அவங்க எல்லாமே கரெக்டா வாசித்து அந்த 2 Chronicles 7:14 வருது. அவங்க என்ன வாசித்தாங்கன்னா 2 Corinthians 7:14. தாய் மட்டும் இல்ல, மகனும் அப்படிதான், 2 பேரும் சாலா. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, பாஸ்டர் இப்போ மனசு கேட்காதுல. ஐயோ, ரொம்ப அருமையா அனுப்பியிருக்கீங்க சிஸ்டர். எதிர்பார்க்கல, இந்த மாதிரி வரன்னு கூட நான் எதிர்பார்க்கல. நீங்க அனுப்புனீங்க. I really thank you. I really thank God. But I think that passage you got it wrong ன்னு சொன்னேன். You know what? They did the recording again. திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அவங்க அனுப்புனாங்க. அப்ப நான் என்ன சொன்ன, போன வாரம் இப்படி செய்யறவங்களுக்கு ஹம்பிளான ஒரு கிஃப்ட் கொடுப்பேன்னு. ப்ளீஸ் பி ஹம்பிள். ஏன்னா இப்போ கொடுக்க கஷ்டம் தான், நான் மறந்துட்டேன்.
கிஃப்ட மறந்துட்டேன். சரி, யார் அந்த பாக்கியவான்கள் நான் சொல்ல மாட்டேன், நீங்க அறிந்து கொள்ளுங்க. தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். What is this blessedness? The first blessedness is blessed in humility. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் பொருந்துதான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது கர்த்தர் சொல்லுகிறார். What is it to be poor? Does it mean that you cannot be rich? இல்ல. நீங்களும் நானும் பணம் சம்பாதிக்க கூடாதா? நிச்சயமாக இல்ல. God is not anti-rich and just pro-poor. அப்படி அல்ல. தரித்திரர்களுக்கும் தேவன் தேவனாகவே இருக்கிறார், ஐஸ்வர்யவான்களுக்கும் தேவன் தேவனாகவே இருக்கிறார். ஆனால் இந்த poor in spirit என்று சொல்லும்போது இன்னொரு வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு 5:3, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்பனா இந்த poor in spirit ன்னு சொல்லும்போது it is the poverty that associates with humility and dependence on God. இந்த ஆவியில எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா அவங்க தாழ்மையை மேன்மையாக கருதி தேவன் மேல எப்பொழுதும் சார்ந்திருந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் என் வாழ்க்கையில அவசியமாக தேவை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால், இந்த உலகத்துல நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆஸ்திகளை விட ஆவிக்குரிய ஆஸ்திகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் இப்பொழுதும் வரக்கூடிய காலமுமாய் இருக்கிறது. The kingdom of God is now and not yet. அப்படின்னா இன்றைக்கு நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் நமக்கு சமீபமாய் இருக்கிறது. அதே போல the kingdom of God is now and not yet என்று சொல்லும்போது it is now, இன்றைக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு. அதே சமயத்துல அது வரப்போகிற ஒரு ஆச்சரியமான ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது பாக்கியம் blessed in humility. Friends, brothers and sisters, the blessed life is a life of humility. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் எவ்வளோ நம்மளை ஆசீர்வதித்தாலும் எளிமை என்ற அந்த பக்குவத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. Always be poor in the spirit, poor in the heart. அப்படின்னா ஒரு மனத்தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்துல மனுஷர் முன்பதாகவும் நாம் தாழ்மையோடு வாழ கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். மிகவும் தாழ்மையுள்ளவர் இயேசு ஒருவர் தான். தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு கர்த்தர் கடந்து வந்ததை நம்ம நினைவு கூறுவோமாக. அவர் சொல்லுகிறார், பாக்கியவானாய் இருக்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவானாய் இருப்பீர்கள். இரண்டாவது லூக்கா 6:21 நம்ம பார்க்கிறோம், இப்பொழுது பசியாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Blessed are you who are hunger now, for you will be satisfied. The second blessedness is blessed in hunger. இந்த பாக்கியவான் என்று சொல்லும்போது பசியிலே நாம் பாக்கியவான்களாக இருக்க கர்த்தர் அவருடைய ஆச்சரியமான பிரசன்னத்தை நம் மேல ஊற்ற ஆவலாக இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். தண்ணீரை ஊற்றுவார். The Lord will pour his refreshing water on whom? யார் மேல இந்த தண்ணீரை கர்த்தர் ஊற்றுவார் என்றால் தாகம் உள்ளவன் மேல. அந்த தாகம், அந்த பசி, எப்படிப்பட்ட ஒரு பசி? நீதியின் மேல ஒரு பசி, ஒரு தாகம். நம்முடைய வாழ்க்கையில எதை நம்ம சம்பாதித்தாலும் நீதியை சம்பாதிக்க நம்ம விட்டுவிடக் கூடாது. வேற ஆமென் சொல்லுவீங்க. No matter whatever else you can accumulate in life, do not forget to accumulate righteousness. நீதியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கிறார். இந்த கேடான அந்த உலகத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய வார்த்தை மேல ஒரு பசி தாகம் தொடர்ந்து இருக்க கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய வார்த்தை என்னுடைய ஆவி ஆத்மா நிரப்ப வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு இருக்க கர்த்தர் அழைக்கிறார். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய உணவு நமக்கு சரீரத்திற்கு தான் பலம் கொடுக்கிறது, சரீரத்திற்கு இன்னும் ஒரு தெம்பை கொடுக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறதே அவருடைய திருவசனம். ஏமே, மனுஷன் அப்பத்தினாலும் அல்ல
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில அவர் பிழைப்பான். நீங்களும் நானும் பிழைப்போம். பரலோகத்தினுடைய மன்னா, அந்த மன்னா நமக்கு நல்ல ஒரு சேமத்தை கொண்டு வரும், நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். The word of God nourishes our soul and our spirit. நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவு அவருடைய வசனம். அந்த வசனம் நல்ல நிலத்துல ஒவ்வொரு வாரம் கொடுக்கிற வசனத்துல நீங்க எல்லாரும் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த நல்ல நிலத்துல விழக்கூடிய இந்த வசனம் 30, 60, 100 மடங்காக அது ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். பாக்கியமான வாழ்க்கை நமக்கு உண்டு. Second blessedness is blessed in hunger. Let's not stop being hungry for God's word. தேவனுடைய வசனத்தை எழுந்த உடனே அவருடைய வசனம் காலை தோறும் மாலை தோறும் இரவு தோறும் அந்த வசனத்தை நம்ம கொலோசியர் 3:16 பார்க்கும்போது கர்த்தருடைய கிறிஸ்துவனுடைய திரு வசனம் நம்மில் பரிபூரணமாக அப்படியே நிறைய 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 நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்க கர்த்தர் சித்தம் கொடுக்கிறார். You and I are blessed because we are blessed in our hunger for God's word. Hallelujah. மற்றது எல்லாம் மாயமாய் இருக்கும், மற்றது எல்லாம் போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் என்றென்றுக்கும் நிலைத்திருக்கும். அதுதான் நிலைத்திருக்க கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. ஆகவே the first blessedness is the blessedness of being humble. The second blessedness is the blessedness of being hungry for God's word. மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். The third blessedness as saints of Christ is the blessedness that comes in tears. Hallelujah. கண்ணீர் மூலமாக வரக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் வீண் போகாது. என்னன்னு சொல்லுமா? வீண் போகவே போகாது. ஒருவேளை மற்றவர்கள் இந்த உலகத்தில் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சங்கீதம் 37 போல மற்றவர்களை பார்த்து ஒருவேளை நீங்க வேதனை அடையலாம். ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? Do not fret. எரிச்சல் அடையாதீர்கள். Do not fret when others are laughing in the world. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அவர்கள் பார்த்து நகைத்து கொண்டு கொண்டாட்டத்தோடு நடனத்தோடு குமாரத்தோடு இருக்கிறார்களா? பரவாயில்ல, எரிச்சல் அடைய வேண்டாம். உங்களுடைய கண்ணீர் அவருடைய வசனம் மேல இருக்கிறனால கர்த்தர் உங்களை தூக்கி சுமப்பார். கண்ணீரிலே விதைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். It is so blessed to sow in tears. Psalms 56 verse 8 பாத்தீங்கன்னா, சங்கீதம் 56:8, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கண்களில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துருத்தியில் அவர் வைத்திருக்கிறார், அடக்கி வச்சிருக்கிறார், பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். அதனால்தான் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கும்போது, அவரை முகமுகமாக நம்ம பார்க்கும்போது the Bible says that God will wipe away every tear from our eyes. Every tear. சில சொல்லுவாங்க பரலோகத்துல கண்ணீரே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது ஒரு பாதி உண்மைதான். பரலோகத்துல கண்ணீர் உண்டு, ஆனால் அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறத நம்ம உணர்வோம், ருசி பார்ப்போம். Amen. The last drop of tear, கர்த்தர் அதை துடைப்பார். சோ நம்முடைய கண்ணீர் வீண் போகாது. இன்னொரு வசனம் பார்ப்போமா? சங்கீதம் 30:5 பார்க்கிறோம். Psalms 30:5, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஹல்லேலூயா சொல்லுமா? உங்களுக்கு எனக்கோ கர்த்தர் நீடிய வாழ்வு வைத்திருக்கிறார், வாழ வைக்கிறவர். என்ன பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கின்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அது மட்டுமல்ல, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஹல்லேலூயா. கண்ணீரோடு நம்ம இருந்தாலும், கண்ணீரின் காலங்கள் இருந்தாலும், நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் துடைத்து அறுவடையின் காலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. You sow in tears, you reap with joy. கண்ணீர் வீண் போகாது. கண்ணீர் வடிக்கணும். கண்ணீர் வடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பேரஃப்ரைஸ் பண்றேன், சரியா? நீங்கள் பாக்கியவான்கள். Don't think that you're weak just because you're tearing, you're crying, you're wailing, you're mourning in life. ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கலாம். ஆனா கண்ணீருடைய மேன்மை மறந்து விடக்கூடாது.
Tears are unspoken words of prayer. நோட் பண்ணி வச்சுங்க. Tears, unspoken words of prayer. சில நேரத்துல ப்ரே பண்ண கூட முடியாதுல்ல, வாயை திறப்போம், வார்த்தை வராது, choking. You're so caught up with your grief and your struggles in life. ஆனா என்ன வருது? கண்ணீர் வடியுது. The warm tears அப்படியே வருது பார்த்தீங்களா? அது மிகவும் வல்லமையானது. ஹல்லேலூயா. அன்னால் மனம் கசந்து அழுததை கர்த்தர் பார்த்தார். ஏடி கூட பார்க்க முடியல, சுற்றில இருக்கிறவர் பார்க்க முடியல, கர்த்தர் பார்த்தார். அந்த அழுகை கர்த்தர் பார்த்தார். சாமுவேல் என்ற ஒரு குழந்தை கர்த்தர் பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கண்ணீர் வீண் போகாது. You are blessed friends. You are blessed. நீங்க நகைப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள். முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் 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 ஒருவேளை நம்ம நினைக்கலாம். வாழ்க்கையின் பயணத்துல சில நேரத்துல கண்ணீர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனா அதுவே உங்க வாழ்க்கையை நினைச்சிடாதீங்க. நல்ல நாட்கள் உண்டு, சேமமான நாட்கள் உண்டு, களி கூறக்கூடிய நாட்கள் உண்டு, நகைக்கிற காலங்கள் உண்டு. ஒருவேளை நீங்க நினைக்கிறான் எல்லாரும் என்னைய பார்த்து நகைக்கிறாங்க, பரவாயில்ல, நகைக்கிறவங்க நகைத்து கொண்டே இருக்கட்டும். நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர் நமக்குன்னு ஒரு காலம் வைத்திருக்கிறார். Hallelujah. He has a purpose for us. Blessed are you who weep now, for you will laugh. Praise the Lord. சாராள் என்ன செஞ்சாங்க? நகைத்தார்கள். Sarah was laughing because she was past her childbearing age. அவங்க காலம் முடிஞ்சிருச்சு. நகைக்கிறது மட்டும் இல்ல, அவங்க பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். Not just a physical child, but through you God will give birth to joy and happiness to those around you. Hallelujah. அதனால்தான் நீங்கள் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். God will not shortchange us. Hold on to him. அவரை நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்துல சகலத்தையும் நேர்த்தியாக அழகாக செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Hallelujah. Continue to live that humble life. அந்த தாழ்மையின் வாழ்க்கையை வாழ, அந்த தாகத்தை விட்டு விடாதபடி பிரியமானவர்களே, தொடர்ந்து கண்ணீரிலே நம்ம விதைக்கும் போது, ஜெபத்துல விதைக்கும் போது, அந்த மௌனத்துல விதைக்கும் போது, யாரும் பார்க்காத நேரங்களிலே நம்ம விதைக்கும் போது நிச்சயமாக அறுக்கிற காலம் வரும். We will sow what we have, we will reap what we have sown in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்க்கையினுடைய பயணத்துல எதெல்லாம் சரியாக நம்ம விதைக்கிறோமோ சரியான நேரத்துல அறுக்கிற காலம் இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? சரியான காலம் வரும். அதனால அந்த காலத்திற்காக நம்ம பொறுமையோடு இருக்க வேண்டும். God's timing is not our timing. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. எவ்வளவு உயரமானது அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளுக்கும். ஆகவே அவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து அப்படியே அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் தொடர்ந்து நம்மளை நடத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான்காவது பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம். லூக்கா 6:22ல மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, அண்டர்லைன் பண்ணீங்க, ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, அண்டர்லைன் பண்ணீங்க, உங்களை நிந்தித்து, அண்டர்லைன் பண்ணீங்க, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது, அண்டர்லைன் பண்ணீங்க, நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. Blessed are you when men hate you. Are you hated today? When they exclude you, are you excluded today? When they insult you, are you insulted today? And reject you, are you rejected today? You know what? Hallelujah. You are blessed. Praise the Lord. ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிறாரு. அவரு பேர் இதுமா ராஜ்யத்தினுடைய பார்வை அவருக்கு, ராஜரீக பார்வை அவருக்கு. இந்த பூமியினுடைய பார்வை நமக்கு வேணாம். ராஜாவுடைய பார்வை எப்படி இருக்கு பாத்தீங்களா? The fourth blessedness, blessed in rejection. எதிர்ப்பு வரும்போது, தள்ளிவிடப்படும் போது, எத்தனை பேருக்கு இந்த சூழ்நிலை நமக்கு சேர்ந்திருக்கு? You're rejected. உங்களுக்கு தெரியாதவர்கள் உங்களை புறம்பே தள்ளும் போது அது ஒரு வேலை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஆனா உங்களுக்கு
நல்ல அறிமுகமானவர்கள், நல்லா பழகினவர்கள், நல்லா பேசினவர்கள், ஒருவேளை ரத்த உறவு கூட இருக்கலாம். அவங்களே ரிஜெக்ட் பண்ணும்போது, புறம்பே தள்ளும் போது ரொம்ப வேதனையா இருக்கும்ல. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க பாடுபடும் போது நீங்க பாக்கியவான்களா? ஹல்லேலூயா. சரியா? கிறிஸ்துவின் நிமித்தமா அதுதான் அந்த க்ளாஸா. For Christ's sake, if you are suffering, you are standing up for righteousness, நீதிக்காக நீங்க நிக்கிறீங்க, தேவனுடைய நேர்மைக்காக நீங்க நிக்கிறீங்க, பரிசுத்தத்திற்காக நீங்க நிக்கிறீங்க. அதுதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க உபத்திரவப்படும் போது. சரியா? அதனால நீங்க துன்பப்படும் போது நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு இருக்கிற காடியை பார்த்து அவன் பொறாமப்பட்டான், அது கிறிஸ்துவுக்காக ஒரு பாடு இல்ல. சரி, அதை சம்பவம் பண்ணாதீங்க. நீங்க கர்த்தருக்காக வாழ்றீங்க, ஒரு பாக்கியமான வாழ்க்கை வாழ நீங்க வாஞ்சிக்கிறீங்க, யாருக்கும் இந்த தொந்தரவு பண்ணாம நேர்மையா ஓடுறீங்க. ஆனாலும் கர்த்தருக்காக நிற்கும் போது வருகிறது பாத்தீங்களா, பொறாமை, போட்டி, சஞ்சலம், சண்டை, சச்சரவு, தேவையில்லாத சூழ்நிலைகள் எழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. But remember, when you are rejected for Christ, for His name's sake, you are blessed. Don't think that you have lost. You actually gained. ஏதோ எல்லாம் இழந்துட்டேன்னு நினைக்காதீங்க. அப்போதான் நீங்க ஒன்னும் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனுஷனை பார்த்து நம்ம விழுந்துடக்கூடாது. அவருக்காக நிக்கணும். கிறிஸ்துவுக்காக உண்மையான சேவகனாக. இந்த உலகம் உங்களை கண்டு நகைக்கும் போது, தவறாக நடத்தும் போது, தள்ளும் போது, உதைக்கும் போது, துப்பும் போது, சிரிக்கும் போது, even when the world is bullying you, friends, you are blessed. You are so blessed. சோர்ந்து போக கூடாது. Say, I am blessed. Yes, I stand for Jesus. அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே verse 22 சொல்லுது the reality of life, and verse 23 என்ன சொல்லுது? நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுது. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென் சொல்லுமா? பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, இமெயிலுக்கு இமெயில், எஸ்எம்எஸ்க்கு எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்லாம் பண்ண தேவையில்லை, நேரம் இல்லை. நம்மளாம் கழுகுகளை போல சிறகுகளை விரித்து எழும்புகிற ஒரு கூட்டம். எழும்புகிற கூட்டம் சொல்லுங்களேன். இயேசு நாமத்தில் எழும்புகிற ஒரு கூட்டம். கோழி போல சண்டை போடுற ஒரு கூட்டம் இல்ல. ஏமே நமக்கு பரலோக சிந்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய மனசு, எண்ணம் எல்லாம் அவர் பார்வையா இருக்குனால தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம ஈடுபாடு கொடுக்க கூடாது. Separate ourselves from what God has told us to separate ourselves. அந்நாளிலே, அந்த நாள் வரும். The day will come. You find it that you have been all alone by yourself for Jesus Christ. You know what? Be happy. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது ஒரு 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 not with a bad attitude, அதை நான் சொல்லல, but with a good attitude. ஒரு நல்ல நோக்கத்தோடு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய விடுதலை, உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுக்குள்ளாகவே இருக்கிறது என்று நினைச்சு மகிழ்ச்சியா இருக்கணும். When I have Christ, I have everything else. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் உண்டு. எத்தனை பேர் என்னை விட்டு விலகி போனாலும், புறம்பே பேசினாலும், அதெல்லாம் சேர்த்து வச்சு மேட்ச் பண்ணி பார்த்து சேர்த்து வச்சாலும், ஒரு கும்பலே எழும்பினாலும், is no comparison with the one God whom I have by my side. Amen. எனக்கு ஒரு பாளையம் இறங்கினாலும், Psalms 27 verse 1 ல இருந்து பார்க்கறோம்ல, the Lord is my light and my salvation. Even an army will arise against me, I will not fear. ஒரு கும்பலே எழும்பினாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே நான் இருப்பேன். ஆமென் சொல்லுவோமா? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இதுக்கு great. Why do you live with joy and rejoice on the day of your affliction? உங்களுடைய துன்ப நாள் வரும்போது, கஷ்டத்தின் நாள் வரும்போது ஏன் சந்தோஷத்தோடு களி கூற வேண்டும் தெரியுமா? Why? Because great is your reward in heaven. Hallelujah. Not on earth. ஆண்டவர் சொல்லிட்டார், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். All of us who want to live and are desirous to live this blessed life,
கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரே வாழ்க்கை கர்த்தருக்காக வாழணும்னு நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்களா? Good or bad, you're still wanting to live this life. பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றார், your reward, exceeding reward in heaven is awaiting you. Praise the Lord. Hallelujah. தற்காலிக இந்த உலகத்தினுடைய பயணத்தை பார்த்து பயப்பட வேணாம். மனுஷனை பார்த்து பயப்படக்கூடாது. தேவனை பார்த்து பயந்து வாழ வேண்டும். மனுஷன் நம்முடைய சரீரத்தை எடுத்துடலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவை காத்துக் கொள்வர் கர்த்தர். ஹalleluya. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வார். ஹalleluya. We do not fear man. ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய மிகுதியான ஒரு ஆசீர்வாதம். And why? அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். This is not something new, for that is how their fathers treated the prophets. காலம் துவங்கிலிருந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனுஷர்கள் மத்தியில அந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பூமியினுடைய முதலாவது குடும்பத்திலே ஒரு கொலை, காயின் ஏபலும் என்ன நடக்கிறது? குடும்பத்திலே இல்ல, இந்த பூமியில முதலாவது கொலை, மர்டர், காயினும் ஏபலும். உடன் பிறந்தவர்களே அங்கே சத்திரவு முடிந்து என்ன நடக்குது? கொலை நடைபெறுகிறது. அவருடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். அப்படின்னா when you suffer for Christ, you are not suffering alone. A whole list of people have stood up for Jesus Christ. Amen சொல்லுமா? எத்தனை பேர் சஃபர் பண்ணியிருப்பாங்க? Don't think that you are suffering alone. எனக்கு தான் இந்த பாடு நினைச்சிடாதீங்க, எனக்கு தான் இந்த உபத்திரம் நினைச்சிடாதீங்க. அது உண்மைதான், உங்களுக்கு தான் இந்த உபத்திரம், உங்களுக்கு தான் இந்த பாடு. ஆனால் உங்களோடும் கூட பலர் பாடுபட்டிருக்காங்க. யார் பாடுபடாம கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ள பாடுகள் உண்டு. நல்ல போர் சேவகனாக பாடு தீங்கு அனுபவின்னு சொல்லிட்டார் பவுல். சொல்லிட்டார், சரியா போச்சு prophecy. As a good soldier of Christ, endure hardship, friends. No joke. But what is the medicine for rejection? இந்த எதிர்ப்பு வரும்போது உங்களுக்கு பின்னாடி பேசுறவங்களுக்கு என்ன தம்மா மெடிசன்? You rejoice and leap for joy. Hallelujah. Amen சொல்லுவோமா? உங்களுடைய ஹalleluya நீங்க நிறுத்துறாதீங்க, உங்களுடைய ஸ்தோத்திரத்தை நீங்க நிறுத்துறாதீங்க. அதுதான் உண்மை, அதுதான் பாக்கியம். 4 பாக்கியங்களை பார்த்து கர்த்தர் 24ஆம் வசனத்திலிருந்து என்ன சொல்லுகிறாரு? ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஐசுவரியவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The first இன்னைக்கு நிறைய ஓடுதே, ஏன் ஒன்னு ஓடிச்சு, பரவாயில்ல விட்டுட்டேன். அது உங்களுக்கு எச்சரிக்கையா வந்திருக்கணுமே. பாஸ்டர் தெரியாம இருந்துட்டாரு நினைச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒன்னு ஓடிச்சு, உங்களுக்கு உடனே நீங்க பார்க்கணும், செக் பண்ணிருக்கணுமே, உங்க போன் ஓகேயா இருக்கான்னு பார்த்துருக்கணும்ல, பாத்துங்க. சரியா? The first woe is the woe of wealth. ஆஸ்தி என்ற அந்த பாத்தீங்களா, அந்த ஐயோ, ஆஸ்தி என்ற அந்த ஐயோ. நம்முடைய நம்பிக்கையை நாம் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி மேல நம்ம வைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? We should never put or lay our trust in the wealth that you and I accumulate on earth. இதெல்லாம் நம்மளை ஏமாற்றி விடும், ஒரு நாள் நிச்சயமாக ஏமாற்றி விடும். The first woe is the woe of wealth. ஆம், நம்ம சம்பாதிக்க வேண்டும், நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். எஸ், நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சந்ததிக்கு நம்ம சேர்த்து வைக்க வேண்டும். நல்லதுதான், நல்ல பிளானிங் தான். ஆனால் அதுவே என் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் தான் என் வாழ்க்கை. All that in my mind I want to do on earth is accumulate wealth, earn money, increase my salary, buy a house, have enough jewelry. அது நல்லதுதான், அது கெட்டதுன்னு இல்லை. நல்ல பிளானிங், பியூட்டிஃபுல் பிளானிங். ஆனா அதுவே உங்களுடைய மனப்பான்மையா இருந்தது என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ. ஏன்னா பணம் சேகரிக்க அதிகம் நமக்கு சேகரிக்க ராஜ்யத்தினுடைய பார்வை நமக்கு மங்கி போய் விடுகிறது. We forget about the things of the kingdom and only want to build our own kingdom. ஏன் ராஜ்யத்தை நாம் கட்டணும்,
என் சித்தத்தை நான் செய்யணும்னு சொல்லி அந்த 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 உங்களுடைய பார்வை, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நோக்கம் அப்படியே மாறி போய்விடும். இதுக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஒரு சோதனையாகவே இருந்து கொண்டே தான் இருக்கணும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. That is why the Lord said that it is so hard for the rich to enter the kingdom of heaven. It's not that they cannot enter. ஏன்னா இந்த பண சிந்தனை வந்துருச்சுன்னா, சம்பாத்தியம் வந்துருச்சுன்னா, ராஜ்யத்தினுடைய காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். ஆத்ம ஆதாயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், ஊழியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம், மற்றவருடைய வாழ்க்கைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னு இடம் கொடுக்க மாட்டோம். எல்லாமே சேர்த்து வைக்கிறோம். அதாவது ஃபாதர் பக்மந்த் எழுதினால, சேர்த்து வைக்காதே திருடன் திருடிடுவான், கொடுத்திடு கர்த்தருக்கே குறையின்றி நடத்திடுவார். சேர்த்து வைக்கிறோம் தெரியுமா? சரியாக நம்ம நல்ல மனப்பான்மையை சேர்த்து வைக்கவில்லைன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ. அதுதான் the first woe, the woe of wealth. Brothers and sisters, I always pray that you will all get rich. உங்களுக்கு தெரியுமா, உங்க பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், நீங்க நல்ல பணக்காரங்களா ஆகணும்னு. ஆனா எதுக்கு? ஏன்னா நீங்க கொடுக்கிறதுக்கு. Why become rich? Because you want to give. அதுதான் பவுல் சொல்லுகிறார், that I may become rich so that I can be generous on all occasions. அதுதான் கிறிஸ்துவ ஐஸ்வர்யம். கிறிஸ்துவ ஐஸ்வர்யம் தனக்கென்று சேர்த்து வைக்காதபடி, தனக்கு சேர்த்து வைத்ததை பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை. Amen சொல்லுமா? Many of us we want to give but we don't have. கொடுக்கணும்னு ஆசை, ஆனா ஒண்ணுமே இல்லையா ஆண்டவரே. ஆனா சிலருக்கு நிறைய இருக்கு, ஆனா கொடுக்க முடியல. ஈஸி. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஐயோ. Be careful how we handle the wealth that we are accumulating on earth. கர்த்தாவே, எனக்கு வருகிறது எல்லாம் நான் எப்படி ஆண்டவரே நான் சேர்த்து வைத்து உங்களுடைய ராஜ்யத்துக்கு நான் விதைக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நான் எப்படி கொடுக்கணும் ஆண்டவரே. இல்லாதவர்களுக்கு நான் எப்படி ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. Many times I give not because I had a lot. Many times I've given because I have not much. அப்ப அதிகம் இருக்கும்போது கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்னும் அதிகமாக ஒப்பு கொடுக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். 25வது வசனத்தை பார்க்கும்போது, திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். The second word, the word of, and this word is a very important word, but I have to say the word of gluttony. அப்ப கூகுள் பண்ணி பார்த்தேன், gluttony தமிழுக்கு எப்படி வரும்னு, பெருந்தீனி. கரெக்டா? பார்த்துருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு? gluttony. That's what I gather from this word. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் குடிக்கிறதுக்கும் புசிக்கிறதுக்கு மட்டுமல்ல. குடிக்கிறதும் புசிப்பதும் அது அவசியம், தேவை, நேரத்தோடு அதையெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். கேள்வியே இல்லை. Please do that. It's important to eat and drink on time. Take care of our health. ஆனா அது மட்டும் அல்ல என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ரோமர் 14:17 பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுமா? அதனால்தான் that is why fasting and prayer comes in. நம்முடைய உடலை உருக்கி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய ஒரு 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 மனப்பான்மை நமக்கு அவசியம். We don't just get things inside us. தேவராஜ்யம் அப்படிப்பட்டது இல்லை. We don't just want to survive in life. 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறது மட்டும் இல்ல, குடிக்கிறது மட்டும் இல்ல, வாழ்கிறது மட்டும் இல்ல, ஆனால் நம்முடைய உடலை உருக்கி உபவாசத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள். That's what the Lord says. Woe to you who are well fed now, for you will go hungry. There will come a time that you will spiritually starve for God. Light எடுத்துறக்கூடாது. There will come a time there will be spiritual starvation in your life if you do not take care
of how you behave before God. உடலை உருக்கிறது தான், அதுதான் ஆசீர்வாதம். வாரத்துக்கு உங்களுடைய நேரம் எப்படின்னு தெரியல, give that time to the Lord. Lord, இந்த பகுதியில, இந்த வாரத்துல, இந்த நாளை நான் ஒதுக்கி வைத்து உங்களுடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன். You want to skip a meal just to spend time with the Lord or something like that. Use that time purposely, fully for God. And I can tell you this, இன்றைய காலத்திற்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வாலிபர்களையும் கொண்டு கூட இந்த கர்த்தரை தேடுகிற ஒரு பசியோடு தேடக்கூடிய ஒரு பக்குவத்தில் வந்திருக்கிறாங்க. This is a generation not just for the old people. இதெல்லாம் வயசானவங்களுக்கு, முதியோர்களுக்கு மட்டும் இல்ல, வாலிப பிள்ளைகளுக்கும் இது கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் உரியதா இருக்கிறது. If we can measure our life, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம பக்குவப்படுத்தினோம் என்றால் கர்த்தருடைய குரலை நம்ம கேட்போம். அதனால கர்த்தர் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது ஐயோ. மூன்றாவது ஐயோ என்று கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்களா, இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். What is the third woe? In verse 25, second partல பாத்தீங்கன்னா, the third woe is the woe of worldliness. Worldliness. உலகத்தினுடைய சிற்றம்பங்களுக்கு நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆவியை கொடுத்தோம் என்றால் அது நம்மளை பரலோகத்துக்கு அல்ல, நகரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். There is a pool that is coming from the pit of hell, from the world. There will always be a pool. Friends, brothers and sisters, the world will always be the world. உலகம் உலகமாகவே தான் இருக்க போகுது, மாற்றமே இருக்காது. I can tell you, you can get worst. உலகம் உலகம் தான். அதனால்தான் கர்த்தர் நம்மை இந்த உலகத்தினுடைய கோட்பாடுகளில் இருந்து நம்மளை பிரித்தெடுத்து அவருடைய ஆச்சரியமான ஒளியில வைத்திருக்கிறார். என்னன்னு சொல்லுவோம், அதனால்தான் நம்ம வித்தியாசமாக வாழுகிறோம். ஒருவேளை உலகத்தார் போல நம்ம நகைத்து குமாலம் போட்டு சந்தோஷத்தோடு இருந்தோம் என்றால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய ஐயோ நாட்கள் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are worldly laughter and joy that will make you cry deeply one day. There is a worldly laughter and joy that will make you cry deeply one day. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய ஒரு தற்போது சந்தோஷம், தற்போது இன்பம், அது உங்களை அழுகைக்குள்ள, ஆழமான அழுகைக்குள்ள கொண்டு போகும். ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது கவனமா இல்லாமல் இருந்தோம் என்றால் you will regret bitterly. ரொம்ப கசப்பாக அதை குறித்து நம்ம வருந்துவோம். லேசா நான் சொல்லல, கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி சொல்றதுதான் நான் சொல்றேன். And that's why the Lord says this in his sermon on the plain. Woe to you who laugh now in the world, for you will mourn and weep. Sometimes we feel why God has left us, but the question is, why did you leave him? நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் கர்த்தர் சொல்லிட்டாரு. It is not that God has left us, we have left from his will and his purposes. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரே பண்ணி போறோம் பாத்தீங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடல் ஓரத்துல நீங்க போய் நின்றீங்கன்னா, you just take a bottle, just an empty bottle, okay, and you throw. என்ன நடக்கும்னா, அந்த அந்த அலை, அந்த அலையினுடைய அழுத்தத்தினால அந்த பாட்டில் வந்து அப்படியே withdrawn away and away and away. அதனாலதான் நீச்சல் போறவங்களுக்கு வந்து எச்சரிக்கையா சொல்லுவாங்க, do not swim if the currents are strong, do not swim, எச்சரிக்கிறாங்க. Why? It will bring you deeper and deeper and away. அப்ப லைஃப் கார்டு அனுப்புவாங்க, போலீஸ் அனுப்புவாங்க, அப்பா அம்மா தேடுவாங்க, தாத்தா பாட்டி தேடுவாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அலை அப்படியே ஆழத்துக்கு கொண்டு போய்விட்டது. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள் அப்படிதான் இருக்கும். வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சுவையா இருக்கும், இன்பமா இருக்கும். அது நகைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனா கவனமா இல்லை, நான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுகிறார். So the woe of worldliness is a reminder that the Lord gives. The fourth and last woe, verse 26ல நம்ம பார்க்கிறோம். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது
உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். The fourth woe is the woe of boasting. பெருமை பாராட்டுவது, நம்மையே பெருமை பாராட்டுவது. அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு வேண்டாம். It is not for you. Woe to you who boast. நம்முடைய பெருமை பாராட்டுவது, all our boasting, just like Paul said, நம்ம பெருமை பாராட்டுவது அவருடைய கிருபையினால. Amen. நம்ம boasting எல்லாம் in the Lord. Hallelujah சொல்லுங்க. We don't boast in our own education, own திறமை, நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அறிவு. Woe to you if you are boasting. நம்முடைய பெருமை பாராட்டுவது கர்த்தருக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்களை நான் சொன்னல, நான்கு பாக்கியவான்களுடைய வார்த்தை, 4 ஐயோ என்ற வார்த்தை, 4 நம்ம பார்த்தோம். இதற்கு இடையில கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவரை பின் செல்கிறவருக்கு இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோடு நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 6:27-31 கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் முறையை நமக்கு எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். Luke 6:27 எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். By now Jesus is talking to all these people. எங்க இருந்து வராங்க? தாயர் சீடர்ல இருந்து வராங்க, இந்த பட்டணத்துல இருந்து வராங்க, இந்த பகுதியில இருந்து வராங்க, குணப்பட்டு வராங்க, குணமில்லாமல் வராங்க, கர்த்தருடைய தொடுதலுக்காக வாந்தியோடு வராங்க. பாத்தீங்களா? இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விஷயத்திலே நீ பாக்கியவானாய் இருப்பாய், இதுல நீ உனக்கு ஐயோன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2 செய்தியும் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமா? நம்ம நினைக்க கூட நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் வர்றதுக்கு நம்ம திறந்த உள்ளத்தோடு இருக்கக்கூடாது. ஆனா எச்சரிக்கையான வார்த்தை நமக்கு நல்லது. ஆமென் சொல்லுவோமா? The blessed life, it is not just blessed words, it's words of woe. It's words of woe. கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் வார்த்தை கொடுக்கிறாரு, நல்லா இருக்கிறதுக்காக ஆசீர்வாதமா வார்த்தை கொடுக்கிறார். ஆனா எச்சரிக்கையின் வார்த்தைகளும் கர்த்தர் கொடுக்கிறார். ரெண்டும் சமமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நம்ம வலது கையிலிருந்தும் இடது கையிலிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும், வலது கையிலிருந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் நமக்கு எதுக்கு ஒரு காதா 2 காதா? எத்தனை பேருக்கு 2 காதுல? 2 எத்தனை மூக்கு? 1. ரைட். ஓகே, 2 கொடுத்திருக்கிறார். ஓகே, நல்ல வார்த்தை மட்டும் இல்ல, நல்ல மருந்து மட்டும் இல்ல, நல்ல சுவையாக இனிப்பா மட்டும் இருக்காது. ஆனா சில நேரம் கசப்பா கொடுக்கிறார். ஆனா 2ம் நமக்கு ஆத்மாவுக்கு நல்லது சொல்லுங்க. அப்ப கர்த்தர் எப்படி முடிக்கிறார் பாத்தீங்களா? லூக்கா 6:27 வாசிக்கிறேன். you just follow with me. உங்க பைபிள்ல ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். by now everybody is listening. எல்லாரும் கேக்குறாங்க. சொல்றாரு பாத்தீங்களா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். love your enemies. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பிராக்டிகலா சொல்ற, கவுண்டர் கல்ச்சரல். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. கொலை பண்றீங்களா? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. உன்னுடையதை எடுத்துக் கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர், அவர் சம்மரைஸ் பண்ற பாருங்க, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் brothers and sisters, the blessed life. This is the blessed life. Hallelujah. Do to others as you would have them do to you. இதுதான் the blessed life. This is the blessed life. இதுதான் the பாக்கியமான ஒரு வாழ்க்கை. Does it come easy? Am I giving you a list of easy to do? No. சில விஷயம் கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது போல இருக்கும். சில விஷயம் will test your ego, will hit you hard, will hit your pride, will hit you hard. அந்த விஷயத்துல தேறி வர கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை இன்னும் மகிமைக்கு மேல மகிமையில கர்த்தர் நம்மை நடத்த
அவர் வல்லவராக இருக்கிறார். As I say, today is All Saints Day where we remember the saints who have passed on. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நம்ம நினைவு கூறுகிறோம். அவர்களை நம்ம நினைவு கூறுகிறது மட்டுமல்ல, not just that, thanking God for the saints who have gone through life, ups and downs, and they made it. Hallelujah. இப்ப பரலோகத்தில் அவர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளிலே அவர்களும் ஒரு நல்ல ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Hallelujah. In the blessed life is for all of us. Do you know you can be a blessing to those around you? இந்த பூமியில நீங்களும் நானும் சிறு சிறு இயேசுகளாக இருக்கிறோம். We are a little Jesus, a shining a light of Jesus. Are we perfect? Absolutely not. Have we got it all right? No. Still work in progress. Still கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார், நம்மளை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்தும் நம்மளை அப்படியே எச்சரிக்கையோடு நம்மளை நடத்த, நம்மளை அப்படியாக உருவாக்கி நம்மளை அப்படியே அவருடைய சாயலிலே கர்த்தர் அப்படியே நடத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வருஷம் முடிகிற கட்டத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்னுமாக நம்மை அவருடைய சாயலில் உருவாக்க, இந்த பந்தியில நம்ம சேரும் போதும் கூட அந்த நினைவோடு நம்ம சேர கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தை நம்ம அறிக்கையிட்டு நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி பந்திக்குள்ள நம்ம சேர நம்ம ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நல்லவர். The Nicene Creed is very precious. It follows on with the word of God. It affirms the word. So I want all of us to follow this. Follow பண்ணுங்க, blessing-ஆ இருக்கும். தமிழிலே நம்ம சொல்லுவோம், and some of us, if you need to say it in English, do it. It will linger in your heart. Okay? Page 32, பக்கம் 32. நிதானமாக விசுவாசத்தை அறிக்கையிடுவோமாக. வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாத எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பெயரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தெய்வமானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தில் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதையில் இடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாக உரைத்தவராய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கின்றேன். ஆமென். என்ற வண்ணமாக சமாதானத்தை பகிர்ந்து கொண்டு பந்தியில நம்ம சேர ஆயத்தப்படுவோமாக. பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்திற்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணுவதையும் பொதுவான வாழ்க்கை ஊன்ற கட்டுவதையும் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு எப்பொழுதும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக.